என்னங்க போலீஸுங்க. வெற்றி, ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போனோம். வந்து வண்டியில ஏறு. என்னாச்சு? ஸ்டேஷனுக்கா? ஒருவேளை பவானியை கொன்னது நான் தான் கண்டுபிடிச்சிட்டாங்களா? குடும்பத்தில் எல்லாருக்கும் முன்னாடி அரெஸ்ட் பண்ண போறாங்களா? கமலா, எப்படி இன்ஸ்பெக்டர்? என்ன சார் இது? ஒரு நல்ல விஷயத்துக்கு பூஜை போட்டுட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் வந்து தொந்தரவு பண்றீங்க? சார், பெரிய விஷயம்லாம் இல்லை சார். இந்த வண்டி வாங்கியிருக்கீங்கல்ல, இதுக்கு எஃப்சி கொடுத்ததுல சின்ன பிரச்சனை. வெற்றி செல்வன் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போனா போதும். இது வழக்கமான விசாரணை தான் சார். இல்லப்பா, ஏய், எஃப்சி பத்தின விசாரணை தானே, அது லீகலா தான் இருக்கும். போயிட்டு வா. வெற்றி, வந்திருக்கிறது புது டிஎஸ்பி. நீ வரமாட்டேன்லாம் சொல்ல முடியாது. வந்துட்டு போங்க. ஏய், போய் பார்த்துட்டு வந்துரு வெற்றி. போன்னு சொல்றேன்ல, போ. ஏறுங்க. போச்சு, எல்லாம் போச்சு. வண்டிக்கு பூஜை போடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. நல்ல சகுனம் போங்க. அக்கா, வண்டி சம்பந்தமா தானே கூட்டிட்டு போயிருக்காங்க, கண்டிப்பா திரும்ப வந்துருவாரு. நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசாதீங்க. மாமா, அவர் வந்ததுக்கு அப்புறம் பூஜையை வச்சுக்கலாம் மாமா. அவரும் கூட இருந்தால் தான் பூஜை போட சரியா இருக்குமா? நம்ம எல்லாம் உள்ள போய் வெயிட் பண்ணலாம், வாங்க. வாங்குங்க, ஏதாவது ஒண்ணு உருப்படியா நடக்குதா? ஏய், போய் வரிசையில் போ. ஏய், வாடா, நில்லு. டேய், எல்லாம் வரிசையில் இல்லை, வரிசையில் தான். எல்லாரும் வந்தாச்சு இல்லையா? வந்துட்டாங்கய்யா. இன்னும் கொஞ்சம் பேரை தேடிட்டு இருக்காங்க. ஏஎஸ்பி வந்துட்டாருங்களா? இப்ப வந்துருவாரியா. ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரு, ஜாக்கிரதையா இருங்க. சரிங்கய்யா. நான் தர்ஷன், காஞ்சிபுரத்துக்கு புதுசா வந்திருக்கிற ஏஎஸ்பி. நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு காலத்துல காஞ்சிபுரம் ரொம்ப அமைதியான டவுனா இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜா 20 கிரைம், வருஷத்துக்கு ஆவரேஜா 14,000 சொச்சம் கிரைம். இதுல வழிப்பறி, செயின் ஸ்நாச்சிங், பிக் பாக்கெட் தொடங்கி ஆள் கடத்தல், போதை மருந்து விற்பனை, கொலை வரைக்கும் இங்க நடக்காத கிரைமே கிடையாது. இனி அந்த கதையே இங்க இருக்கக்கூடாது. காஞ்சிபுரத்தை நான் கிரைம் ஃப்ரீ சிட்டியா மாத்த போறேன். இனிமே இங்க எந்த கிரைமும் நடக்கக்கூடாது. அப்படியே நடந்தாலும் 24 மணி நேரத்துல எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவோம். உங்களை மாதிரி பழைய குற்றவாளிங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இத்தோட உங்க கிரைம் எல்லாத்தையும் அப்படியே நிறுத்திக்கங்க. அப்படி இல்ல சார் எல்லாரும் வெயிட் பண்றாங்க சார். ஏஎஸ்பி வந்திருக்காரு. சிலிண்டரியா? ஒருவேளை நீங்க இந்த கிரைம்லாம் நிறுத்தலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல என்னோட நடவடிக்கை ரொம்ப கடுமையா இருக்கும். நான் ஏஎஸ்பியா இருக்கிற சிட்டியில எந்த கிரைமும் நடக்காம இருக்க நான் என்ன வேணா செய்வேன். இவர் தான் புதுசா வந்த ஏஎஸ்பியா? ஆமா.
இதுக்கு மேல நீங்க யாராவது ஒரு கிரைம் பண்ணாலும் உங்க அத்தனை பேரையும் இழுத்துட்டு வந்து நிக்க வச்சு ஒவ்வொருத்தர் நெத்திலையும் பச்சை குத்திடுவேன். திருடன், பிக் பாக்கெட் அடிக்கிறவன், கஞ்சா வைக்கிறவன், செயின் ஸ்நாச்சிங் என்ன ஒவ்வொருத்தர் நெத்திலையும் பச்சை குத்தி விட்டுருவேன். பச்சை குத்துனா உங்களால அழிக்க முடியாதுன்னு தெரியும்ல. சத்தியமா நான் சொன்னதை செய்வேன். இனிமே எல்லாரும் ஒழுக்கமா வாழ பாருங்க. முடியாது, எனக்கு இந்த தொழிலை விட்டு வேற எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறவங்க ஊரை விட்டே ஓடி போயிடுங்க. அப்படி இல்ல உங்க தொழில் மட்டும் இல்ல, உயிரே போயிடும். உங்களெல்லாம் என்கவுண்டர் செய்ய கூட நான் தயங்கவே மாட்டேன். அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேனே. புரிஞ்சுதா? இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் அல்ல, இது உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். திருந்துங்க, இல்ல உங்க கதையெல்லாம் முடிஞ்சிடும். புரிஞ்சுச்சா? எனக்கு காஞ்சிபுரம் ஒரு அமைதியான சிட்டியா மாறணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன வெற்றி, உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சார் புரியுது, ஆனா நான் அடிதடியெல்லாம் விட்டுட்டு இப்பதான் புதுசா டிரான்ஸ்போர்ட். நான் அபிகிட்ட பேசிட்டேன், அவ எல்லாமே சொல்லிட்டான். இவங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. எல்லார்கிட்டையும் இனிமே தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வாங்கிட்டு எல்லாரையும் அனுப்பி விடுங்க. சரிங்க சார். அதே மாதிரி இனிமே இவரை எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. ஓகே சார். வாங்க வெற்றி. சார். தர்ஷன் சார், ஏஎஸ்பியா நீங்க எப்படி? எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஏஎஸ்பியா ஜாயின் பண்ணிருக்க வெற்றி. உங்களுக்கு என்ன சந்தேகம்? இதை நான் எதிர்பார்க்கல சார். என்ன சார் இவங்க? நானே திருந்தி வாழணும்னு நினைச்சாலும் இவங்க விட மாட்டேன்றாங்களே சார். சரி, இப்படி எல்லாம் கூட்டு வந்து ரவுடிங்களோட வரிசையில் நிக்க வச்சு என்ன சார் இதெல்லாம் நியாயமா? வெற்றி, முதல்ல நீங்க ரவுடி அனுப்ப உலகம் தான் உங்களுக்கு ரவுடின்னு பேர் வச்சது. அதே மாதிரி நீங்க நார்மல் மனுஷன் ஆயிட்டீங்கன்னா உலகம் தான் உங்களை ரவுடி இல்லைன்னு சொல்லணும். புரியுதா? இல்ல சார், புரியுது சார். ஆனா அதுக்காக இந்த மாதிரி கூட்டம். இங்க பாருங்க வெற்றி, நீங்க ரவுடிஸ்ட்ல இருந்து வெளியில வந்துட்டு தான் சொல்றீங்க. அபியும் சொல்றா, நான் அதை நம்புறேன். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆனா உங்க மேல எத்தனை கேஸ் இருக்கு? அது எல்லாத்துல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்களா? சொல்லுங்க. அந்த எல்லா கேஸ்ல இருந்து நீங்க வெளியில வர வரைக்கும் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க குற்றவாளி தான். போலீஸை பொறுத்த வரைக்கும் கூட நீங்க ரவுடி தான். நான் எதுக்காக முதல் போஸ்டிங்கா காஞ்சிபுரத்தை கேட்டு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? எனக்கு இந்த ஊரை ரொம்ப பிடிக்கும். இந்த ஊர் எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியான ஊரா மாறணும், மக்கள் நிம்மதியா வாழணும். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க இது வரைக்கும் சால்வ் பண்ணாத எல்லா கேஸையும் நான் சால்வ் பண்ணணும்னு கையில் எடுத்திருக்கேன். முக்கியமா ஒரு பெரிய மர்டர் கேஸை கையில் எடுத்திருக்கேன். எந்த மர்டர்னு தெரியுமா? பவானி மர்டர் கேஸ். பவானியை கொன்னது கண்டிப்பா அவனை விட பெரிய ரவுடியா தான் இருக்கணும். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதே நேரம் பவானியை கொல்ற அளவுக்கு மோட்டிவ் யாருக்கு இருக்குன்றத நான் முதல்ல கண்டுபிடிச்சாகணும். அந்த கேஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விஷயம் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த கேஸ்ல நிறைய உண்மை தெரியும்னு நான் நினைக்கிறேன். சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியாது. தெரிஞ்சதை மறைச்சா நீங்களும் தப்பு செய்றீங்கன்னு தான் அர்த்தம். சார், மறைக்காம எல்லா உண்மையும் சொல்லிட்டு தான் உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. என்ன சார் நீங்க? போலீஸோட வேலை தப்பு செஞ்சவனை கண்டுபிடிக்கிறது தானே. இவன் தான் தப்பு செஞ்சான்னு மனசில் நினச்சிக்கிட்டு அவனை அக்யூஸ்டாக மாற்றுறதில்ல சார். ஒரு ஏஎஸ்பியாக உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஒரு சாதாரண குடும்பஸ்தனா என்னோட வேலை எதுவோ அதை என்ன செய்ய விடுங்க சார், தயவு செஞ்சு. பவானியை கொண்டவங்கள கட்டாயமா நான் கண்டுபிடிப்பேன். அந்த ஆளையும் நான் பிடிப்பேன். உயிரோடவோ இல்லை போனமாவோ அந்த கொலைகாரனை கண்டிப்பா பிடிச்சே தருவேன். ஐ மீன், அந்த கொலைகாரனை என்கவுண்டர் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்தா கூட அவனை சுட்டு கொல்ல நான் யோசிக்கவே மாட்டேன். சார், அது உங்களோட விருப்பம், உங்களோட முடிவு சார்.
வேற எதுவும் என்கிட்ட கேட்கணுமா? சார், முதல்ல சின்னதாக ஒரு வண்டி வாங்கி ஊருக்குள்ளே லோடு அடிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். வண்டி வாங்கி வண்டிக்கு பூஜை பண்ணுற நேரத்தில் இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க சார். வீட்டில் நேரம் எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க சார், பூஜை போகணுன்றதுக்காக. கேட்க வேண்டியதை கேட்டிங்கன்னா நான் கிளம்பிடுவேன் சார். ஏதாவது கேட்கணுங்களா? தேங்க்யூ சார். வெற்றி, ஒரு நிமிஷம். நானும் உங்க கூட உங்க வீட்டுக்கு வரேன். அது இல்லை சார். டிஎஸ்பியா இல்லை, உங்க வீட்டோட ஃபேமிலி ஃப்ரெண்டாக வரேன். வரலாம்ல? தாராளமாக வாங்க சார், ப்ளீஸ். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். அபி, என்னம்மா அது? போனதும் விட்டுருவாங்கன்னு நினச்சேன். எதுக்காக லேட் பண்ணுறாங்கன்னு தெரியலையே. ஏம்மா, அவளை கேஸுக்கு சேர்த்து போட்டு தொலைக்க போகிறாங்க. ஒன்றும் புரியலையே. ஏன் அபி, பேசாம மாமாவை கூப்பிட்டுட்டு ஒரு நட ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாமே. மாமா, டைம் ஆயிட்டே வர போகுது. ஒருவேளை அவர் மேல பழைய கேசஸ் ஏதாவது போட்டு பிரச்சனை பண்றாங்களான்னு தெரியல. தகவல் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். பேசாம நந்தினி அக்கா சொல்ற மாதிரி நம்ம ஸ்டேஷன்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம் மாமா. எனக்கும் ஒன்றும் புரியலம்மா. ஏம்மா, அவன் மறுபடியும் அடிதடின்னு ஒன்றும் இறங்கிடலையே? கண்டிப்பா இல்ல மாமா. அவர் மேல முழுசா நம்பிக்கை இருக்கு. அப்படிலாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. ஏதாவது பழைய கேஸா தான் இருக்கும். ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் மாமா. சரி, வாமா போலாம். வாங்க சார். என்ன வெற்றி இது? போகும்போது இன்ஸ்பெக்டர் சார் கூட போனேன், இப்போ வக்கீல் சார் கூட வந்திருக்க. என்ன சார் தான் உன்னை ஸ்டேஷனில் பேசி வெளியே கொண்டு வந்தாரா? இல்லை, தர்ஷன் சார் தான் புதுசாக காஞ்சிபுரத்துக்கு ஏஎஸ்பியாக போஸ்ட் ஆகி வந்திருக்காரு. ஏய் தர்ஷன், வாட் அ சர்ப்ரைஸ். உனக்கு போஸ்டிங் சென்னையில இல்லையா, காஞ்சிபுரத்துல கிடைச்சிருக்கு? ஆக்சுவலா நான் தமிழ்நாடு கேட்டது தான் அபி. காஞ்சிபுரத்தை நானும் தான் விருப்பப்பட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். என்ன தம்பி இது ஆச்சரியமா இருக்கு? நீங்க வக்கீலா தானே இருந்தீங்க, எப்போ போலீஸ் ஆனீங்க? என்னங்க இது, சினிமாவில் வர மாதிரில இருக்கு. திடீர்னு இப்படி போலீஸ் வண்டியிலலாம் வந்து இறங்குறீங்க. என்ன அபி, இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? ஐயோ சாரி மாமா. தர்ஷன் லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே யூபிஎஸ்சி படிச்சிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அவனுக்கு குரூப் எக்ஸ் தான் கிடைச்சது. அதனால அது வேண்டான்னு சொல்லிட்டு செகண்ட் அட்டெம்ப்ட்ல எழுதினான். அதுல தான் ஐபிஎஸ் கிடைச்சது. நான் ஆசைப்பட்டது ஐஏஎஸ், ஆனா ஐபிஎஸ் தான் கிடைச்சது. இன்னொரு அட்டெம்ப்ட் போலாம்னு நினைச்சேன், பட் வயசாயிட்டே இருக்குன்னு தான் ஐபிஎஸ் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம கலை மாமா கேஸ் நடந்துச்சுல்ல மாமா, அப்பதான் எனக்கு மெயின் எக்ஸாம் ரிசல்ட்டும் வந்துச்சு. அப்பதான் இன்டர்வியூ போனா, அதுல தான் ஐபிஎஸ் கிடைச்சது. எனக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தான், நான் தான் சொல்ல மறந்துட்டேன். அப்படியே நேரா ஹைதராபாத் அகாடமில ட்ரைனிங், அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் ஏஎஸ்பி போஸ்டிங். சிம்பிள். ஏன் வக்கீல் சார், சாரி, ஏன் ஏஎஸ்பி சார்? இந்த ஐஏஎஸ்க்கு தனி எக்ஸாம், ஐபிஎஸ்க்கு தனி எக்ஸாம்னாலாம் இல்லையா சார்? எல்லாத்துக்குமே ஒரே எக்ஸாம் தானா? என்னால நம்பவே முடியலையே. எல்லாத்துக்குமே ஒரே எக்ஸாம் தான். யூபிஎஸ்சி எக்ஸாம்னு பேர், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதில் நம்ம எடுக்கிற மார்க்கை பொறுத்து நமக்கு கேடர் கிடைக்கும். டாப் மார்க்கில் வந்து ஐஏஎஸ், அந்த வரிசையில் நான் எடுத்த மார்க்குக்கு ஐபிஎஸ் தான் கிடைச்சது. நீ இங்க போஸ்டிங்ல வந்தது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கு. இப்படி உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தர்ஷன், பெருமையாவும் இருக்கு. ஆனாலுமே உள்ளுக்குள்ள ஐஏஎஸ் கிடைக்கலன்னு சின்ன வருத்தம் இருக்கா அபி.
ஏன் சார் லாயர் கூட போலீஸ் ஆக முடியுமா? யார் வேணா ஆகலாம் சார். நீங்க கூட ஆகலாம். நான் லாயர், இன்ஜினியர், டாக்டர் யார் வேணா ஆகலாம். சொல்லப்போனா யூபிஎஸ்சியில் நிறைய ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் டாக்டர்ஸ் தான். ஆ? எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்களேன். நமக்கு தான் இதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்போ நீங்க தான் வெற்றியை கூப்பிட்டு அனுப்பிச்சிங்களா? எதுக்காக கூப்பிட்டீங்க? அதான் சொன்னாங்கல்லப்பா, வண்டி எஃப்சி வாங்கினதுல ஒரு சின்ன பிரச்சனை, ஓனர்ஷிப் இன்னும் மாத்தலையா, அதுக்காக தான் ஒரு சின்ன என்கொயரி மாதிரி. இது ஒரு ஆரம்பம் தான் அங்கிள். காஞ்சிபுரத்தில் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத கேசஸ் நிறையவே இருக்கு. அதுலயும் முக்கியமான கொலை கேஸ்லாம் வேற இருக்கு. இதெல்லாம் நானே முடிச்சுன்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் வரேன் அபி. வரேன் uncle. வாங்க எல்லாருக்கும் வரேன். தேங்க்யூ சார். மாமா நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, சீக்கிரமா பூஜையை முடிச்சிடலாமே. ஆமாப்பா, பூஜை முடிச்சிடலாம். சரி வாங்க பூஜை பண்ணிடலாம். அத்தை நீங்களும் வாங்க அத்தை. இந்த சித்ரா பேசினது போதும் வா. என்னாச்சு வெற்றி? அவன் ஏதோ கொலை கேஸ் அது இதுன்னு உன்ன பாக்குறான், நீயும் என்னமோ நெளியிற. என்ன விஷயம்? எனக்கு பண்ண சத்தியத்தை ஏதாவது மீறிட்டியா? ஏய், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் பழைய கேஸெல்லாம் தூசி தட்டி விசாரிச்சுட்டு இருந்தாரு. இப்போ நம்மளை போய் விசாரிக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருந்துச்சா, அதனால தான். வேற எதுவும் நீ பண்ணலையே, சத்தியத்தை மீறல தானே? மீறிட்டனே. பவானியை கொண்டதை என் மனசுக்குள்ளேயே புதைச்சி வச்சிருக்கனே. ஏய் என்ன? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பா கூப்பிட்றாரு, நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது. வண்டி எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு முதல்ல போயிட்டு வாங்க. தேங்க்ஸ்ப்பா. இந்த சாவி. அபி நீயும் கூட போயிட்டு வாமா. சரிங்க மாமா. செல்லம், தாத்தா கூட பின்னாடி வந்துரு. சித்தப்பா வண்டி எடுத்து புடவை இருக்கு பாருமா. ஏங்க உள்ள போலாம் வாங்க. கொஞ்ச நேரம் இருமா, வண்டி போனதுக்கு அப்புறம் போவோம். அப்புறம் எங்க போலாம்? நான் சொல்ற இடத்துக்கு வண்டி விட போலாம். அதைத்தான் எங்க போகணும்? ஏன் சொன்னதான் வண்டி எடுப்பியா? இப்போ எடுக்க மாட்டியா? ஹலோ, இது ஒன்றும் என் பைக்கெல்லாம் கிடையாது. என் முதலாளி அபி அம்மாவோட வண்டி, தெரிஞ்சுக்கோங்க. முதலாளி அம்மாவே ஒரு நாள் எங்கே போகணும்னு சொன்னாதான் போகும். நீ என்ன சரியான லூசா? சர்ப்ரைஸா உன்னை ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் கூட்டிட்டு போய் ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா இங்கே சர்ப்ரைஸா உடைக்க வச்சுட்டேன். அப்பா, பயங்கர சர்ப்ரைஸ். அப்படியே நெஞ்சை வெடிச்சிடும் போல இருக்கு. துணி கிடைக்குதானே? போலாம். போலாமா? பாய்ப்பா. பாய்க்கா. பாய். தட்டில் உள்ள எடுத்து போயிடலாம். உள்ள வாங்க இருக்கு உங்களுக்கு.
நாள் ஆச்சு. மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்த்தப்போ ஓட்டினதோட சரி. ம் சூப்பர். இந்த வண்டியிலனா கூட நீ டிரைவர் வேலை பார்த்தா கூட நம்ம குடும்பத்தை ஓட்டிடலாம் புருஷ். நேரம்